நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கும் கூட ஒரே ஒரு இதில் பார்ப்போம். 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்படுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். அவர் காயப்பட்டது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். அவர் நொறுக்கப்பட்டது நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம். அப்போ இயேசு கிறிஸ்து பட்ட காயங்கள், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு காயங்களும் நம்மை குணமாக்குவதற்காக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, வேதத்தில் பார்க்கும்போது காயின் செய்த அவன் செய்த அந்த கொலை செய்த பின்பு ஒரு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் போட்டு விடுகிறதை நாம் வேதத்தில் பார்க்குறோம். அதில் அந்த அதில் சொல்கிறார், என் தழும்புண்டாக நான் ஒரு கொலை செய்தேன்னு சொல்லி அதற்கு பின்பு வருகிற காரியங்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பார்க்கலாம். தழும்பு என்று சொல்லும் பொழுது அது மாற்றப்படாத ஒன்று. ஒரு ஏற்பட்ட காயத்தினுடைய தழும்பு நம்ம பார்க்குறோம். சரீரத்தில் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆறும்போதும் கூட பாருங்கள், அந்த தழும்பு காயப்பட்டதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒரு ஆப்ரேஷன், ஒரு சர்ஜரி பண்ணாங்கன்னு சொன்னால் சர்ஜரி பண்ணதுக்கான அந்த தடம், அந்த அடையாளம் அப்படியே தெரியும். ஒரு தழும்பு அதில் விழுந்திருக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காயப்பட்டார். அவர் நமக்காக காயப்பட்டார். அந்த காயப்பட்டது, அதுக்கு அந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படி அவர் காயப்பட்டு நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம். ஆண்டவர் மனிதனை படைக்கும் பொழுது அவனை பரிபூர்ணம் உள்ளவனாக படைத்தார். அவன் நல்ல பூரணமாக இருந்தான், நல்ல சுகமாக இருந்தான், நல்ல ஆரோக்கியமாக இருந்தான். ஆனால் இந்த மனிதன் எப்பொழுது பாவம் செய்தானோ, பாவம் செய்யும் பொழுது அவனுக்குள் வியாதிகள் ஆட்கொள்ள தொடங்கியது, அவனுக்குள் பலவீனங்கள் ஆட்கொள்ள தொடங்கினது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அவர் வந்த உடனே எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசிட்டு, மனம் திரும்புதலை பற்றி பேசிட்டு, அங்கே அவர் பார்த்திங்கன்னா வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார். ஆகவே தான் அதை மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8ஆம் அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கோம். அது என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்து கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். நம்முடைய நோய்களையெல்லாம் மத்திய 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களையெல்லாம் சுமந்து கொண்டார் என்று சொல்லி, நம்ம நோய்களை அவர் சுமந்து கொண்டதாக எழுதப்பட்டிருக்கோம். ஆகவே தான் நான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நமக்காக ஏற்பட்ட காயங்கள், அந்த காயத்து நிமித்தம் உண்டான தழும்புகள், அந்த தழும்பு நம்மை குணமாக்கும்படி, நம்மை ஆரோக்கியப்படுத்தும்படி அது நமக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டது அவருடைய சரீரத்தில் உண்டான தழும்புகள் மூலமாக நம்மை குணமாக்குவதற்காக. கர்த்தருக்கு மகிமை. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய சரீரம் முழுவதும் ஏகப்பட்ட ஆழமான காயங்கள் ஏற்பட்டிருந்தது என்று. கைகள், 2 கைகளிலும் ஆணிகள் கடாவி சென்றிருந்தாலும், கால்களில் 2லும் ஆணிகள் கடாவி சென்றிருந்த விழாவிலே அங்கே ஈட்டினால் குத்தப்பட்டது. அது அங்கே இருதயத்தை போய் பிளந்ததாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. சிரசிலே முள்முடி வைத்து அடித்த பொழுது அங்கே அந்த முள்கள் எல்லாம் பெய்த்து கொண்டு கண்கள் வழியாக, பல தலை வழியாக உள்ளிருந்து வெளியே வந்ததாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய சரீரத்திலே அந்த வாரினால் அடிப்பிக்கப்படும் பொழுது வாரியில் கட்டப்பட்டிருந்த அந்த கொக்கிகள் அவருடைய சரீரத்தில் அநேக இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினதாம். மிகப்பெரிய காயங்களை, ஆழமான காயங்களை ஏற்படுத்தி இருந்தது என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த காயங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு காயங்களும்
நம்முடைய சரீரத்தில் இன்றைக்கு மருந்துகளால் கூட சுகமாக்க முடியாத அத்தனை வியாதிகளையும் அத்தனை விதமான சுகவீனங்களையும் நம்மை விட்டு எடுத்து போடுவதற்காக, சகல வியாதிகளையும் நம்மை விட்டு எடுத்து போடுவதற்காகவே அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் வசனம் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி, அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவம், நம்ம செய்த அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் வேதாகமத்திலே நான் பார்க்கும் பொழுது அவர் பாவத்தை மன்னித்து நோய்களை சுகமாக்குகிறதை பார்க்க முடியும். வேதாகமத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் அங்கே படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார். அவனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி வைக்கும்போது இயேசு சுகமாக்குற எப்படி சுகமாக்குகிறார்? ஆண்டவர் சொல்றாரு, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொல்லிட்டு ஆண்டவர் நீ எழுந்து நடன்னு சொல்றார். அப்பொழுது அவன் எழுந்து அவன் நடந்து போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது மற்றவங்க சொல்றாங்க, பாவங்களை மன்னிப்பதற்கு யார் என்று சொல்லி அநேகர் அங்கே சொல்லுகிறதாக அதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டது, நமக்காக பாடுபட்டது, அது நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டது, நமக்காக தழும்புகளை அவர் பெற்றுக்கொண்டது. காரணம், நம்முடைய நோய்களை அவர் சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்தார். நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் கூட ஒருவேளை சரீரத்தில் சுகவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தம்முடைய அற்புத வல்லமை விளங்க பண்ணி சுகமாக்க வல்லவராக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய தாயாரும் கூட 2010ஆம் ஆண்டில் அவர்கள் கேன்சர்னாலே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது சகோதரர் அவர்கள் டாக்டராக இருந்த பொழுது அவர்கள் டாக்டராக இருக்கிறதுனால அவங்க பல பிரயாசங்களை எடுத்தாங்க. அவங்க 2 முறை அறுவை சிகிச்சைக்காக அங்கே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போயிட்டு கூட மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க, அது காப்பாற்றுவது கஷ்டம் என்று சொல்லி ஒரு 2 மாதங்கள் அவர்கள் கடப்பதே கடினமானது என்று சொல்லி அவர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனாலும் பாருங்கள், கர்த்தருடைய அற்புத கரம் வெளிப்பட்டது. நான் இந்த வசனங்களை எல்லாம் என் தாயாருக்கு எடுத்து சொல்லி அவங்க அறையில் போய் ஒரு 40 நாட்கள் மிகுந்த வேதனையோடு அவங்க இருந்தாங்க. அப்பொழுது இந்த வசனங்களை எல்லாம் திரும்ப திரும்ப அறிக்கை செய்ய சொல்லி அவர்களுக்கு சொல்லி ஜெபித்து விட்டு நான் என்னுடைய அறைக்கு போனேன். நடந்த சம்பவம் பாருங்கள். அவர்கள் அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சிலுவையில் அவர் பட்ட காயத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் அந்த கேன்சர் கட்டி இருந்த பகுதியில் அது விழுந்ததாக ஒரு தரிசனத்தை கண்டு அப்படியே அவர்கள் தூங்கினார்களாம். தூங்கி அதிகாலையிலே எழும்பும் பொழுது பார்த்தால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அவங்க சரீரத்திலிருந்து அந்த கேன்சர் கட்டி முழுவதுமாக இல்லாமல் போய்விட்டது. அது இருந்ததற்கான அடையாளம் கூட இல்லாமல் போனது. அவர்கள் அற்புதமான சுகத்தை பெற்றார்கள். மருத்துவர்கள் சொன்னார்கள் 2 மாதம் கடத்துவது என்பது கடினமானது என்று சொன்னவர்கள் கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு 2010ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் கர்த்தரோ ஆண்டவர் கிருபை உள்ளவராய் இரக்கமுள்ளவராய் அவர் பட்ட அந்த காயத்திலிருந்து அவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த தழும்பிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அந்த காயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய கரங்களிலே இருந்த காயம் அற்புதமாய் தாயாருடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை உண்டாக்கினது. இன்றைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக அவர்கள் மற்ற இடத்திலே சாட்சிகளை சொல்கிறார்கள். அநேக பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை தூண்டும்படியாக அவர்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு, அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருக்கலாம், உங்களை சார்ந்தவர்களுக்காக இருக்கலாம், அதை சுகமாக்க அவர் வல்லவர். ஆகவே தான் இந்த சுகமாக்குகிற ஒரு வரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் மனிதனை சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினதுனால தான் பாவத்து நிமித்தம் வியாதிகளெல்லாம் கொடுமையாக இருந்தபடியினால் தான் இந்த வியாதிகளை நீக்கி சுகமாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பரிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி. ஆகவே தான் இயேசு பாருங்கள், நமக்கு அந்த திருவிருந்தை கொடுக்கும் பொழுது அன்று இந்த ராப்பு சின்னத்தில் சொல்றார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொல்லி
கர்த்தர் அநேகருடைய பாவத்திற்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் பலவிதமான வியாதிகளை கொண்டு வரும் என்று சொன்னால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில படுக்கையை கொண்டு வந்திருந்தது. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அங்கே ஒரு 5 சகோதரிகள் சொல்லுவார்கள் மோசேயினிடத்தில், என்னுடைய தகப்பனார் பாவத்தின் நிமித்தம் நோய் கொண்டு மரித்து போனார் சொல்லி, அவருடைய பாவத்தின் நிமித்தம், அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் நோய் கொண்டு மரித்து போனார் என்று. பாவம் நோய்களை கொண்டு வருகிறது. வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ, யார் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிலுவை பற்றிய உபதேசம் தான் ஒரு மனிதனுக்குள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொண்டு வருகிறது, ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அப்படி ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு, அப்படி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது சுகத்தை கொண்டு வருகிறது, அற்புதங்களை கொண்டு வருகிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் நமக்கும் அது தேவபலனாக இருக்கிறது என்று சொல்லி, அது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை, நோய்களை நீக்கி நம்மை சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி தேவ பலனை கொடுக்கிறதாக சிலுவை பற்றிய உபதேசம் இருக்கிறது.